சத்தியஞான சபையை நான் சுற்றி நண்பர்களுடன் அங்கே இருக்கிற நண்பர்களுடன் சுற்றி வரும் பொழுது வெளியே ஜோதிக்காக நிற்கிறது ஒரு 1000-2000 கூட்டங்கள் நிற்குது. ஜோதி தரிசனத்தை காட்ட போகிறாங்க சத்தியஞான சபையில். ஆனால் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே சுற்றி பார்ப்போமே, ஜோதி காட்டுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரம் இருக்குதுன்னு சுற்றி வரும்பொழுது ஒரு கதை மட்டும் ஸ்பெஷலாக திறந்து ஒரு 50 பேருக்கு மட்டும் அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு மாதிரி ஒரு தனி பூஜை நடக்குது. என்னடா பூஜை நடக்குதுன்னு நான் விலைக்கு பார்க்குறேன். அந்த சத்தியஞான சபையில் பூசாரியாக இருக்கிறவர் விக்கிரகங்கள்லாம் நிறைய வச்சு அவருடைய சுலோகங்கள்லாம் சொல்லி தனி மந்திரம் ஒன்று நடந்துட்டு இருந்தது. எனக்கு அது ஷாக் ஆகிட்டு. ராமலிங்கடிகளாருடைய சத்தியஞான சபையினுடைய அமைப்பில் இல்லாத ஒன்று அது. அப்போ நான் கூட்டம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், இது என்ன முரணாக நடக்குதுன்னு. ஐயோ, இது பல வருஷங்களாக நடக்குது. அப்போ நான் நேரடியாகவே அந்த கூட்டத்தை விலக்கி என்னுடைய அழகான, நாங்கள் அக்கராடத்தில் வளர்ந்ததுனால என்னம்மாமா அப்படி பண்ணுறேன், நல்லா இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் அதெல்லாம் உன்னை மாதிரிலாம் எத்தனையோ பேர் கேட்டாச்சு, போ அப்படிங்கிறார். அப்போ நான் சொன்னேன், இது தவறான இது. வள்ளலாரனுடைய தனி நெறிக்காகவே இருக்குகிறது அந்த சத்தியஞான சபை ஒன்றே ஒன்று தான். அந்த ஆலயங்கிறது கோயிலுங்கிறது அது ஒன்று தான்.